இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் கோ. இந்த படம் தான். அந்த படத்தோட கதை சுருக்கம் நம்ம பார்க்கலாம். இந்த படம் 2011ல ரிலீஸ் ஆனுச்சு. படத்தோட டைரக்டர் கேவி ஆனந்த், மியூசிக் டைரக்டர் ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள். இதுல ஜீவா, அஜ்மல், கார்த்திகா நாயர், பியா இவங்க எல்லாரும் நடிச்சிருக்காங்க. இந்த படத்துல ஹீரோ வந்துட்டு ஒரு செய்தியாளரா வந்து இருப்பாரு. நியூஸ் ரிப்போர்ட்டரா வந்து இருப்பாரு. இதுல பார்த்தீங்கன்னா, ஒரு கும்பல் வந்துட்டு போய் ஒரு பேங்க்ல வந்து கொள்ளையடிப்பாங்க. அப்ப இவர் அந்த இடத்துல இருந்தனால, அவங்கள பின்தொடர்ந்து அந்த கேமரால வந்து படம் முடிச்சுக்கிட்டே ஓடுவாரு. ஆனா, அதுல படத்துல பார்த்தீங்கன்னா, அந்த தலைவன தவிர மத்த எல்லாரோட ஃபேஸும் வந்து அதுல வந்து தெரியும். இவர் வந்து அவங்கள தொரத்திட்டு ஓடும்போது, இவரும் அந்த கும்பல்ல ஒருத்தர் அப்படின்னு நெனச்சுட்டு, ஹீரோயினா இருக்கக்கூடிய கார்த்திகா நாயர் இருக்காங்க இல்லையா? அவங்க வந்து இவர வந்து புடிச்சு வச்சுக்குருவாங்க. போலீஸ்ட்ட ஒப்படைப்பாங்க. ஆனா, இவரு அவரோட கேமரா எல்லாத்தையும் வந்துட்டு காமிச்சதுக்கு அப்புறம் தான், இவர் வந்து ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து போலீஸ்க்கு தெரிய வரும். தான் பண்ண தப்புன்ற மாரி அவங்க கார்த்திகா நாயர் அந்த இடத்துல இருந்து போயிருவாங்க. ஆனா, இவர் வேலை பார்க்குற அதே ஆஃபீஸ்க்கு தான் அவங்களும் வேலைக்கு வருவாங்க. கட்டுரை எழுதுவாங்க இல்லையா? அந்த எழுதி அவங்க ரிப்போர்ட்டர் கிட்ட குடுத்தாங்கன்னா, அவங்க வந்து டைப் பண்ணி வெளியில வந்து போடுவாங்க. அந்த மாரி ஒரு வேலைக்கு போய் சேருவாங்க. அதே ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணக்கூடிய பியா அவங்களும் வந்து ஜீவா வந்து ரொம்ப நாளா காதலிச்சுட்டு இருப்பாங்க. அவங்க சொல்லும்போது இவர் வந்துட்டு, "இல்ல நீ வந்து எனக்கு ஜஸ்ட் ஒரு ஃப்ரெண்டு தான்ற" மாரி சொல்லியிருப்பாரு. கார்த்திகா அந்த ஆஃபீஸ்க்கு போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இவர் வந்து கார்த்திகா வந்து லவ் பண்ணுவாரு. ஆனா இந்த விஷயம் வந்துட்டு பியா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் பொறாமையா இருக்கும். அதில பார்த்தீங்கன்னா, இவங்க வந்துட்டு ஏத்துக்கிற மாட்டாங்க. யாரு கார்த்திகா வந்து இவரோட லவ் வந்து ஏத்துக்க மாட்டாங்க. இதுல என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு அரசியல்வாதி வந்துட்டு தன்னுடைய அரசியல்ல வந்து பெரிய ஆளா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த நெறைய சாமியார்கள்லாம் சொல்லுவாங்க இல்லையா? "நீ வந்து இந்த மாரி இருந்தீன்னா, உனக்கு வந்து பெரிய பதவி கிடைக்கும்." அந்த மாரி பார்த்தீங்கன்னா, ஒரு சின்ன குழந்தைய போய் கல்யாணம் பண்ண சொல்லியிருப்பாங்க. ஸ்கூல் படிச்சுக்கிட்டு இருக்கிற ஒரு குழந்தைய. அந்த குழந்தைய கல்யாணம் பண்ண சொன்னதுனால, அந்த விஷயம் கார்த்திகா நாயருக்கு தெரிஞ்சு அத வந்துட்டு நியூஸ்ல வந்து போட்டிருப்பாங்க. அப்போ அந்த அரசியல்வாதி என்ன பண்ணுவார்ன்னா, அந்த நியூஸ் இது பண்றாங்க இல்லையா? அந்த ஆஃபீஸ்லயே வந்து அது எல்லாத்தையும் உடைச்சு போட்டுட்டு, அந்த பொண்ண வந்து பயங்கரமா மிரட்டிட்டு போயிருவாரு. இதுல வந்துட்டு அந்த விஷயத்த வந்து வெளில போடக்கூடாதுன்ற மாரி, அந்த ஆஃபீஸ்ல இருக்கக்கூடிய மேனேஜர் என்ன பண்ணிருவாருன்னா, இவங்கள வந்துட்டு ஆஃபீஸ விட்டு வெளில அனுப்பிருவாரு. "நீ மொதல்ல வேலைய விட்டு போ. உன்னால தான் இந்த விஷயம் வந்து நடந்திருக்கு. எங்க ஆஃபீஸ்ல உள்ள இவ்வளோ பொருட்கள் உடைஞ்சு போயிருச்சு. அதனால நீ போட்ட நியூஸ்னால தானே முதல்ல வெளில போ. எதையும் ஒழுங்கா தெரிஞ்சுட்டு வந்து போட மாட்டியான்ற" மாரி திட்டி விட்டுருவாரு. அதனால அவங்க வந்து ஆஃபீஸ விட்டு வெளில போயிருவாங்க. ஆனா, இந்த விஷயத்த பத்தி ஜீவா வந்து சரி ஓகே நம்ம இது என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அரசியல்வாதி உண்மையிலேயே கல்யாணம் பண்ண போறாரா? அப்படின்ற ஒரு விஷயத்த தெரிஞ்சுக்கிட்டு, போய் அந்த இடத்துல இருந்து அத ஃபுல்லா வீடியோ கவரேஜ் பண்ணி, ஃபுல்லா வீடியோவோட நியூஸ்ல வந்து போட்டுருவாங்க. அதுக்கப்புறம் கார்த்திகாவுக்கு வந்து அங்க வந்து வேலை கிடைச்சிரும். ஓகே நீ சொன்னது கரெக்ட் தான்ற மாரி, அவரு ஆஃபீஸ் மேனேஜர் இருக்கார்ல, அவர் வந்து வேலை போட்டு குடுத்துருவாரு. இதனால என்ன ஆயிரும்னா, நம்மளோட கெட்ட பேர வந்துட்டு சரி பண்ணது இவர் தான்னு சொல்லிட்டு, அவங்களுக்கும் ஜீவா மேல ஒரு லவ் வர ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் 2 பேரும் லவ் பண்ண ஆரம்பிப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, அஜ்மல் அப்படின்றவர் வந்துட்டு இதுல வந்து இருக்காரு. இவர் என்னன்னா, ஒரு பெரிய அரசியல்வாதி ஆகணும் அப்படின்ற மாரி இருப்பாரு. ரொம்ப நல்ல ஒரு மனிதனா வந்து இருப்பாரு இந்த படத்துல. காலேஜ் படிக்கும்போதுல இருந்தே சின்ன சின்ன விஷயங்கள நெறைய பேருக்கு ஹெல்ப் பண்றதா இருக்கட்டும், நல்ல விஷயங்கள வெளியில பேசுறதா இருக்கட்டும், இந்த மாரி விஷயங்கள் பண்ணிட்டு இருப்பாரு. இவர் கூட படிச்ச நெறைய பசங்க இவருக்கு வந்துட்டு ஒரு ஆதரவா வந்து இருப்பாங்க. இதுல பார்த்தீங்கன்னா, இவர் வந்துட்டு போட்டியிடும்போது பயங்கரமா நெறைய விஷயங்கள் வந்து பண்ணிட்டு இருப்பாரு மக்களுக்கு ஃபுல்லா. அப்போ இவங்களோட ஆப்போசிட் டீம் அதாவது ஆல்ரெடி முதலமைச்சரா இருக்காங்க இல்லையா? அவங்களுக்கு வந்து பயங்கர டென்ஷன் ஆகும். இவன் இந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு இவங்கள எப்படியாவது கவுக்கணும்னு தான் நெனைப்பாங்க. ஆனா இவரு என்ன பண்ணிருவாருன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய கட்சி மீட்டிங் ஒண்ணு போட்டிருப்பாரு. அதுல அந்த மேடையில இருந்து குண்டு ஒண்ணு வச்சிருப்பாங்க. அந்த குண்ட வந்துட்டு தெரிஞ்ச விஷயம் இதுல இவங்க ஆஃபீஸ்ல ஒர்க் பண்ணாங்கல்ல பிரியா அவங்களுக்கு வந்து தெரிஞ்சிரும். இத வந்து சொல்லணும் அப்படின்னு போகும்போது, ஏதோ ஒரு நக்சலைட்னால அதாவது ஃபர்ஸ்ட்டு வந்துட்டு பெங்களூர் வந்து கொள்ளையடிச்சாங்க இல்லையா? அதுல ஒரு தலைவரா இருக்கக்கூடியவன் தான் இவங்களுடைய கழுத்துல வச்சு நசுக்கி அவங்கள வந்து கொன்றுப்பான். இந்த விஷயம் இப்படியே போகும்போது, ஜீவா வந்துட்டு என்ன விஷயம் நடந்திருக்கும் அப்படின்ற மாரி கண்டுபிடிக்கணும்னு ஒரு ஆவலா வந்து இருப்பாரு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பியா வந்து இறந்து போம்போது, அவங்க வச்சிருக்கிற கேமரால வந்து கொஞ்சம் ஓரளவுக்கு வீடியோஸ் வந்து கவர் ஆகியிருக்கும். அத வச்சு எப்படியாவது கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறவரு, அ இந்த ஒரு அனுதாபத்தினால அதாவது வெடிகுண்டு வந்து வெடிச்சிரும். வெடிச்சதுல நெறைய மக்கள் இறந்து வேற போயிருவாங்க. அப்ப இத வச்சு இவங்களுக்கு வந்து அனுதாப ஓட்டுல வந்து இவர் வந்து முதலமைச்சர் ஆயிருவாரு. யாரு? அஜ்மல் வந்து ஆயிருவாரு. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அஜ்மலும், ஜீவாவும் ஒரே காலேஜ்ல படிச்ச ஒரு ஃப்ரெண்ட்ஸா தான் இருப்பாங்க. இவரோட ஃப்ரெண்ட் வந்து முதலமைச்சர் இவருக்கும் ஒரு சந்தோஷம் தான். அப்ப இவர மீட் பண்ணலாம் அப்படின்னு ஆஃபீஸ்க்கு போம்போது பார்த்தீங்கன்னா, அந்த நக்சலைட் அதாவது பியாவ வந்து இப்படி கழுத்துல மிதிச்சு கொண்டாங்க இல்லையா? அவன் வந்து இவர்கிட்ட பேசிட்டு இருக்கிறத பார்ப்பாரு. பார்த்துட்டு என்ன நடக்குதுன்னே தெரியலன்ற மாரி இவர வந்து பின்தொடர ஆரம்பிச்சுருவாரு. அதுக்கப்புறம் தான் அந்த விஷயம் பண்ண சொன்னதே இந்த அஜ்மல் தான் அப்படின்ற ஒரு விஷயம் இவருக்கு தெரிய வரும். இத எல்லாத்தையுமே வீடியோ கவரேஜா எடுத்து நியூஸ்ல வந்து போடணும் அப்படின்ற மாதிரி எல்லாமே ரெடி பண்ணி அனுப்பி விட்டுருவாரு பென் டிரைவ்ல. அங்க கார்த்திகா வந்து எல்லாத்தையும் டைப் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா
சில பல சண்டைகள்ல வந்துட்டு 2 பேருக்கும் பயங்கரமா சண்டை வந்ததுல இது வந்து வெளி போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு அஜ்மல் வந்து ஜீவாவ கொன்றணும்னு நினைக்கும்போது, இவர் வந்துட்டு திருப்பி அடிச்சு இது பண்ணதுல அந்த அஜ்மல் வந்து இறந்து போயிருவாரு. அங்க வந்து ஒரு குண்டு ஒண்ணு வெடிக்கும். அதுல வந்து அஜ்மல் வந்து இறந்து போயிருவாரு. அதுக்கப்புறம் என்ன சொல்லிடுறாருன்னு பார்த்தீங்கன்னா, கார்த்திகா கிட்ட "நீ இந்த நியூஸ வந்து போட வேணாம். ஏன்னா, இவன் மட்டும் தான் இந்த தப்பு பண்ணியிருக்கான். அவன் கூட இருந்தவங்க யாருக்குமே இந்த விஷயங்கள் எதுவுமே தெரியாது." அப்படின்றப்போ, இவன நம்பி கட்சிய ஆரம்பிச்சு இவ்வளவு தூரம் பயணிச்சு வந்தவங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஏமாற்றமா இருக்கும். அதனால நீ வெளியில எதுவுமே போட வேணாம். அதான் அவன் தான் இறந்து போயிட்டானே. அவனோட கூட்டத்துல அவனுக்கு ஹெல்ப் பண்ண நக்சலைட்டும் இறந்து போயிட்டான். அதனால இந்த விஷயம் இப்படியே முடிஞ்சிரட்டும். இருக்கிறவங்களாவது நல்லபடியா ஆட்சி பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி இந்த கதைய வந்து முடிச்சிருப்பாங்க.